Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top, so you better back off and get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth, can't put me down, I'll be getting loud. You can have your doubts, not what I'm about, have your cloud, it be raining now, I keep making sound, go another round, I'm legend bound, can't stop me now. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார். நான் சென்னை செயலாளர் இருக்கேன். எங்க அமைப்பு வந்து 1980 ஆரம்பிச்சது. 1980 எங்க நம்பர். நாங்க 45 சிலம்பம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல 42 ஸ்டேட் மேட்ச் நடத்திடும். 43வது டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நடத்திடும். இந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் சென்னை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னும் 2-3 மாசத்துல 38 மாவட்டம் போட்டி நடத்திடும். ஸ்டேட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ண ஃபர்ஸ்ட் மட்டும் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். பல இடங்களிலே பல கல்லூரிகளிலே பள்ளிகளிலே டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வின் பண்றவங்க மட்டும் தான் ஸ்டேட்டுக்கு கொண்டு போவோம். இங்க வந்து 38 கேர்ள்ஸ் 38 கேர்ள்ஸ் மேட்ச் போவோம். 38 மாடல் மேட்ச் வந்து ஸ்டேட் மேட்ச் நடத்துவோம். அதுவும் சென்னையில் நடத்தி கேட்டிருக்கோம். மாநில பூச்சா கேட்டிருக்கேன். அவர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க எல்லாருமே இங்க சென்னை மாவட்டம் 1300 பேர் கலந்துனாங்க. 650-660 பேர் கேர்ள்ஸ், 750 பாய்ஸ் கலந்துருக்காங்க. நேற்று இன்னைக்கு மேட்ச் நடந்துக்குது. இந்த முத்தையாச்சி மேல் பள்ளி மிக சிறப்பாக ஃப்ரீயா ஸ்கூல் கொடுத்தாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால மேட்ச் நடத்தி முடிச்சிட்டோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜய் பாபு. நான் ஒரு சர்வதேச விளையாட்டு வீரர் சிலம்பத்துல. இங்க போகலாமா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஜய் பாபு. நான் சர்வதேச விளையாட்டு வீரர். இந்த சிலம்ப போட்டி வந்து இப்போ சீர சிறப்புமா நடந்திருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா 2 பேர் தான். ஒண்ணு வந்து மதிப்புக்குரிய டாக்டர் எம் ராஜேந்திரன் ஐஏஎஸ். அவர் தான் முன்னாள் எங்க தேசிய தலைவர், மாநில தலைவராக இருந்து இந்த சிலம்பத்தை வழிநடத்தினது. 2008 பள்ளி கல்வித்துறையில இணைத்தது டாக்டர் எம் ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் தான். அதே மாதிரி இந்த 3% இடஒதுக்கீடு மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பிஃபோர் த எலெக்ஷன் வந்து டாக்டர் ராஜேந்திரன் ஐஏஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. சிலம்பத்தை வந்து நீங்க வந்து 3% இடஒதுக்கீடு, சிலம்பத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்க தரணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அங்கீகாரத்தை எடுத்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி முதல்ல அவங்க வந்து சிஎம் ஆனோன்னு முதல்ல எங்களுக்கு விளையாட்டுத்துறைக்கு சைன் பண்ணது வந்து சிலம்பத்தை வந்து ரெகக்னிஷன் கொடுத்து 3% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து ராஜேந்திர ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இப்போ நடக்க போற 42வது சென்னை மாவட்ட சிலம்பாட்ட போட்டி. சென்னை மாவட்டம்ன்றது இருக்க எல்லா மாவட்டத்தில் இருக்க எல்லா மாவட்டத்தை தவிர சென்னை மாவட்டம் சுப்ரீம் ஒரு டிஸ்ட்ரிக்ட். இங்க வந்து இப்போ 1300 பேர் கலந்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, சிலம்பத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஸோ எங்க தலைவர் இப்போ வந்து மாநில தலைவர் பிரதீப் ராஜே அவர்கள் வந்து தலைமையில எல்லா மாவட்டங்களையும் மாவட்ட போட்டிகள் துவங்கப்பட்டுள்ளது. எல்லா மாவட்ட போட்டியும் முடிஞ்ச உடனே 42வது மாநில போட்டி நடைபெற போது மாநில போட்டியில வெற்றி பெறவங்களுக்கு மே மாசம் வந்து தேசிய போட்டியில் பங்கு பெற போறாங்க. சிலம்பத்தோட அடுத்த கட்டமா வந்து தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம், இந்திய சிலம்ப ஃபெடரேஷன் இணைந்து வந்து எப்படி நீங்க ப்ரோ சிலம்பம் லீக் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி பேட்மிண்டன்ல பாக்குறீங்க, ஃபுட்பால்ல பாக்குறீங்க, தமிழோட பாரம்பரிய கலை, தமிழோட வீரக்கலை சிலம்பத்தை வந்து இன்னும் கொஞ்ச நாள் நீங்க வந்து டிவில பாப்பீங்க. ஒரு பெரிய ஒரு லீக் ஒன்று வரப்போகுது. அந்த லீக்ல வந்து நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆக்ஷன்ல எடுக்க போறாங்க, சிலம்ப பிளேயர் எல்லாம் எடுக்க போறாங்க. அது மாதிரி தமிழ்நாடுடைய முக்கியமான பிளேயர் மிஸ்டர் சுரேஷ் ராஜா இங்க இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா இங்க தொழில்நுட்பம், அதாவது ஐடி விங்கோட மாநில செயலாளராக இருக்காரு. இவங்க எல்லாருமே விளையாட போறாங்க. எல்லா ஏழை குழந்தைகள், அதாவது சிலம்பத்தை கத்துக்கிற வந்து பெரிய பணக்காரங்க இப்பதான் வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஏழை குழந்தைகள் வந்து கத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்து டாக்டர் எம் ராஜா ஐஏஎஸ் அவர்களாலையும் நமது மாண்புமிகு முதலமைச்சராக வரப்போகுது. சோ இப்ப சிலம்பம் வந்து ஒரு பெரிய ஹைக்கு கொண்டு போயாச்சு. எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, கனடா, இங்கிலாந்து, யூகே, யூஎஸ் எல்லாத்துலயும் வந்து சிலம்பம் வந்து வந்துட்டு இருக்கு. எங்ககிட்ட வந்து இப்ப அவங்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கேட்டு இருக்காங்க. நாங்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அனுப்ப போறோம். மாஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் அனுப்ப போகுது. நிறைய இப்ப வந்து போலி அசோசியேஷன் நிறைய தெரிஞ்சிட்டு இருக்குது. இருந்தாலும் காலங்கள் வந்து பதில் சொல்லும். கண்டிப்பா தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தின் மூலமா சிலம்பத்திற்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டு சிலம்பாட்ட கழகத்தில் 42வது நேஷனல்ஸ் நடத்துறதுக்காக இப்ப டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில தொடங்கியிருக்கோம். சென்னையில மிக சீரும் சிறப்புமாக நேற்றும் இன்றும் 2 நாட்கள் கிட்டத்தட்ட 1300 மாணவ மாணவிகள் இந்த போட்டியில கலந்திருக்காங்க. இந்த போட்டியை மிக சீரும் சிறப்புமாக அமைத்து கொடுத்த திரு தாளாளர்
எம்சிடி ஸ்கூல், செட்டியார் ஸ்கூலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மேலும் இதனை சிறப்பாக நடத்தி கொடுத்த தலைவர், சென்னை மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியம், செயல் தலைவர் அழகிரி, பொதுச் செயலாளர் விஜயபாபு மற்றும் சென்னை மாவட்ட செயலாளர் திரு செந்தில்குமார் அவர்கள் மிக செம்மையான முறையில் இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த போட்டி முடிந்த பிறகு மற்ற மாவட்டங்களில் இதே போன்று மாவட்ட விளையாட்டுகள் நடைபெறும். அதன் முடிந்த பிறகு நாங்கள் நேஷனல் அனௌன்ஸ் பண்ணுவோம், மாநில போட்டி அனௌன்ஸ். புரியல. கண்டிப்பா கண்டிப்பா இதுல வின் பண்ணி ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம வந்து மாநில போட்டி நடத்துவோம். 42வது மாநில போட்டி நடத்த போறோம். அந்த 42வது மாநில போட்டியில இவங்க எல்லாரும் கலந்துப்பாங்க. ஜெயிக்கிறவங்க எல்லாம் அதுல கலந்துப்பாங்க. அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மாதிரி ஜெயிக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த போட்டியை நம்ம வந்து நேஷனல்ஸ் நடத்துவோம். மோஸ்ட்லி நேஷனல்ஸ் சென்னையில தான் நடத்துவோம். ஸோ சென்னையில வந்து நேஷனல்ஸ் நடத்துவோம். ஆல்ரெடி வந்து நம்ம அரசு தரப்புல நம்ம 2019ல 10% இடஒதுக்கீடு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இருக்கிற நமது மாநில முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 3% இடஒதுக்கீடு அவர் ஜெயிச்சு வந்த உடனே நமக்கு வந்து 3% இடஒதுக்கீடு எல்லா பணியிலையும் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஜாயின் பண்றதுக்காக 3% இடஒதுக்கீடு சிலம்பத்துக்காக ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா இதனால வந்து இந்த 3% இடஒதுக்கீடுல நம்ம குழந்தைகளும் சிலம்பத்திலயும் இப்ப எப்படி ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரன்னிங் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அதே மாதிரி சிலம்பத்திலயும் நேஷனல்ல வின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டேட் லெவல்ல வேலை வாய்ப்பும் சரி, படிப்புக்கும் கல்விக்கும் சரி, எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் உண்டு. அதாவது இப்போ தமிழ்நாடு முதல்வர் கோப்பையிலையும் சிலம்பத்தை இன்னைக்கு சேர்த்து மிக சீரும் சிறப்புமா அதுவும் நடந்துச்சு. சோ நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட மெயினா கேட்கறது என்னன்னா, இந்த சிலம்பத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஏன்னா இப்பதான் இது வளர்ந்து வருது. ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டை வந்து ஒரு சிறு குழுவா தான் ஒரு இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சென்னை மாவட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1300 குழந்தைகள் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மாவட்டத்திலயும் இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டம் வந்து இந்த சிலம்பம் பயிற்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கையில இந்த சிலம்பத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்டால முடிஞ்ச அளவுக்கு இத இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்துவதற்காக எங்களுக்கு வந்து சில உதவிகள், அதாவது பாத்தீங்கன்னா மாநில போட்டியோ மாவட்ட போட்டிகளோ நாங்க நடத்தும் பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு அந்த 3% இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்னும் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் கொடுத்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பா சிறப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது வந்து இன்னைக்கு சொல்ல போனீங்கன்னா மாணவர்களோட மாணவிகளின் எண்ணிக்கை வந்து ரொம்ப கணிசமான தொகையா ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தற்காப்பு கலை அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கையில சிலம்பத்துக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான பங்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா கராத்தே, கும்ஃபு போன்ற முறைகள் தான் இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு நம்மளே வெளியில நிறைய இடத்துல பார்க்கையில பெண் குழந்தைகள் நிறைய பேர் சிலம்ப கம்போட அவங்க ஒரு வீர தமிழச்சியாக நம் திகழ்வதற்காக நிறைய பேர் வந்து சிலம்பத்தை வந்து பயிற்சி. கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ஒரு போர்க்கலை தான். இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்த சிலம்பம் வருது ஒரு போர்க்கலை. இந்த போர்க்கலையில் வந்து ஒரு பெண் குழந்தை இந்த போர்க்கலையை கத்துக்கும் பொழுது அவங்களுக்கு பர்சனலி வெளியில போகும் பொழுது வரும் பொழுது அவங்களுக்கான ஒரு பயம் வந்து கண்டிப்பா இருக்காது. அது ஒரு பெரிய தற்காப்பு கலையா அவங்களுக்கு இருக்கும்ன்றத எந்தவித இது வந்து இல்ல சிலம்பம் மட்டும்தான் நம்ம ஃபெடரேஷன்ல இருக்கு. இது தமிழ்நாடு சிலம்பாட்டம் ஃபெடரேஷன். எங்களோட மெயின் கான்சென்ட்ரேஷன்
வந்து 1980ல இருந்து நாங்க இந்த அசோசியேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களாக இது சிலம்பத்துக்காக ஒரு பெரிய ஒரு இதுவா பல பேர் வந்து இதுக்கு வந்து நாங்க முன்னாடியே வந்திருக்கோம். ஆண்களா? பெண்கள் 750, 650. ஆண்கள் 750, பெண்கள் 650 பார்ட்டிசிபேஷன்ஸ். ஆமா, இப்ப நடந்துகிட்டது வந்து இப்ப இந்த போட்டியில கலந்துகிட்ட ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா 750 பேரு, பெண்கள் 650 பேர் கலந்துக்கிட்டாங்க. 2 நாள் நடந்துட்டு இருக்கு. 2 நாள் நடந்துட்டு இருக்கு. மாவட்ட அளவிலான போட்டி இந்த போட்டி. இந்த மாவட்டத்தை சென்னை மாவட்டத்தை மட்டும் ஃபுல்லா எல்லாருமே வந்துருவாங்க. வந்து இங்க யாரு வின் பண்றாங்களோ அவங்க ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆகுறாங்க. இதுல ஜெயிக்கிறவங்க ஸ்டேட் இப்ப மே மாசம் நடத்த போறோம். அதுக்காக முன்னேற்பட்டதான் இது. இப்ப முதல் முன்னோட்டமா சென்னையில ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு மாவட்டமும் அடுத்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு 38 மாவட்டம் நடத்திடுவாங்க. அது நாங்க தான் தலைவர் தான் எல்லாத்துக்கும். எங்களுக்கு தலைவரோட தலைமையில எல்லாம் நடக்கும். 38 மாவட்டமும் ஸ்டூடெண்ட் வந்து ஓபன் டால் இருக்குல்ல, பப்ளிக்ஸ் வந்து கலந்துக்கலாம். அது கேக்குற கேட்டகரி வெயிட் கேட்டகரி மொத்தம் வெயிட் கேட்டகரி இது மெயினா பாத்தீங்கன்னா மொத்தம் 63 கேட்டகரியில வந்து 112 கேட்டகரியில மொத்தமா வந்து நம்ம வெயிட் கேட்டகரியில தான் நாங்க வந்து பண்றோம். சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் அந்த மாதிரி நம்ம வந்து பண்றோம். ஓபன் வெட்டரன்ஸ்க்கும் நம்ம வந்து தனியா பண்ணிடுறோம். ஆயுத விளையாட்டு குழு போட்டி, அது வந்து குழு போட்டி, ஒரு அலங்கார போட்டியாகவோ ஒரு போர்க்கலை போட்டியாவோ அதை தனியா வந்து நடத்துவோம் இல்லையா, அதை வந்து போட்டியில வந்து வராது. அது ஒரு போட்டி வந்து சிலம்பம் சிலம்பு வந்து பாத்தீங்கன்னா போர்க்கலையில முதல் கலை வந்து சிலம்பம் தான். முதல் ஆயுதம், தமிழ் எடுத்த முதல் ஆயுதம் வந்து சிலம்பம் தான். அதுல இருந்து உருவானதுதான் மான் கொம்பு, வேல் கம்பு, மடுவு சொல்ற மான் கொம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சுருள்வாள், வேல் கம்பு, வாள், இருவாள், இருகம்பு எல்லாமே வந்து அதுல இருந்து உருவானதுதான். ஆதி கலை வந்து சிலம்பம் தான். சிலம்பம் ஒற்றை கம்பு எடுத்தா சண்டை போட்டான். முதல்ல எதிராளியை தாக்குறதுக்கு முதல்ல எடுத்த வந்தது மரக்கிளைகளையும் பாத்தீங்கன்னா மூங்கில் குச்சிகளையும் எடுத்து சண்டை போட்டான். அதுல இருந்து உருவானதான் எல்லா கலைகளும். போர்க்கலைகளும் இதுல அடங்கும். சிலம்பத்துல போர்க்கலைகளும் அடங்கும். முதல்ல தாய்க்கலை எதுனா போர்க்கலை சிலம்பம் தான். சிலம்பத்துக்கு அடுத்தாப்புல எல்லாம் நீங்க கேட்ட மான் கொம்பு, மடுவு, பிளஸ் பாத்தீங்கன்னா வேல்கம்பு, சுருள்வாள், வால் வீச்சு, இருவாள் வீச்சு, வேல்கம்பு, இது எல்லாமே அதுல இருந்து தொடர்ந்து வருது. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 வருஷம் போட்டி நடத்தியாச்சு. நம்ம கழகம் ஆரம்பிச்சு 45 வருஷம் ஆயிடுச்சு. 41 போட்டி நடத்தியாச்சு. நம்ம கடைசியா நடத்த வந்து பாத்தீங்கன்னா 2022 வந்து காரைக்குடி நடத்துறோம் மாநில போட்டி. அதுக்காக அடுத்தாப்புல மாநில போட்டி வந்து இங்க சென்னையில் நடத்த போறப்போ அதுக்கான முன்னேற்பாடு, அதுக்கான மாவட்ட போட்டி செலக்ஷன் தான் நடக்குது. சென்னையில முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தால ஒவ்வொரு மாவட்டம் ஸ்டார்ட் பண்ணி தலைவர் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. தலைவர் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டம் தொடர்ந்து அடுத்தாப்புல ஒரு 15 நாள் திருவள்ளூர் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வாரம் வந்து புதுக்கோட்டை ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டமும் அப்படியே ஆரம்பிக்குது. ஈரோடு ஆரம்பிச்சுட்டாங்க. ஈரோடு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு போட்டி. 2 நாள் 3 நாள் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. இப்ப திருவள்ளூர்ல 3 நாள் ஆகும். அங்க 2000 பேர் வந்து கலந்துப்பாங்க. பெண்கள் 1000 பேர் கலந்துப்பாங்க, ஜென்ஸ் 1000 பேர் கலந்துப்பாங்க, பாய்ஸ் வந்து 1000 பேர் கலந்துப்பாங்க, கேர்ள்ஸ் 1000 பேர் கலந்துப்பாங்க. அதனால அங்க 3 நாள் ஆகும். சென்னை வந்து ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங் தானே. திருவள்ளூர் பெரிய டிஸ்ட்ரிக்ட், அங்க பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தம் ரிஜிஸ்டர்டா பாத்தீங்கன்னா எங்கள்ட்ட 20000 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா மொத்தம் தமிழ்நாடு 5 லட்சத்துக்கு மேல செஞ்சுட்டு இருக்காங்க. 5 லட்சத்துக்கு மேல செஞ்சுட்டு இருக்காங்க. பிளேயர்ஸ் வந்து 5 லட்சம் பேருக்கு மேல செய்யறாங்க தமிழ்நாட்டுல. அதனாலதான் இது வந்து பெரிய பாரம்பரிய கலை தான். எடுத்தோன்னே இப்ப தலைவர் மாண்பு முதல்வர் வந்து 2021 இந்த 3% பொது வேலை வாய்ப்புல கொடுத்தவனே பாத்தீங்கன்னா கம்பெனி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா கம்பு தூக்கிட்டு ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்களே பாத்திருப்பீங்க கண்கூடா. இன்னைக்கு கூட காலைல பாத்தீங்கன்னா 100கணக்கான பேர் 1000கணக்கான பேர் போயிட்டு இருப்பாங்க கத்துக்கிறதுக்கு. ரொம்ப எழுச்சி பெற்றுச்சு. இப்ப அதுவும் நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 3% இடஒதுக்கீடு பொது வேலை வாய்ப்பை கொடுத்தோன்னே ஆளுக்கு ஆளு பிள்ளைங்களை கத்துக்க வச்சுக்க எல்லாம் தயாராயிட்டாங்க. பேரண்ட்ஸ் வந்து கத்துக்கிறாங்க. அது ஒரு சிறப்பு. அது வந்து உண்மையில தமிழ்நாடு சிலம்ப வீரர்கள்ல உலக சிலம்ப வீரர்கள் அனைவரும் வந்து பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் ஐயா மாண்பு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். கண்டிப்பா நன்றி கடன் பட்டவர்களா இருப்போம். நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, 2021 எலெக்ஷனுக்கு முன்னால எங்க தலைவர் அப்போதைய தலைவர் ராஜேந்திரன் ஐஏஎஸ், டாக்டர் ராஜேந்திரன் ஐஏஎஸ் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்தாங்க. அதை ஏத்துக்கிட்டு எல்லாரும் வர சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் நேரம் வந்து அண்ணா அறிவாலயம் போனோம். அண்ணா அறிவாலயம் போயிட்டு ஒரு கோரிக்கை வச்சோம். எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுங்க, வேலை வாய்ப்புல படிக்கிறதுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க கேட்டோன்னே அவர் அங்கேயே சொன்னாரு. 1000 பேரை பார்த்தாரு. 1000 பேர் பார்த்து என்ன சொன்னார்னா, கண்டிப்பா நம்ம வந்த பிறகு நம்ம ஆட்சி அமையும்,
வந்த உடனே கண்டிப்பா 3% இடஒதுக்கீடு தரேன்னு சொன்னாரு. வந்தோடனே முதல் கையெழுத்து அதான் போட்டார். நீங்க பாத்துருப்பீங்க, பயங்கர விளம்பரமா போயிருந்துச்சு. தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்துக்கு 3% இடஒதுக்கீடு கண்டிப்பா தரேன்னு சொன்னதை செஞ்சாரு உடனே. அதனால தமிழக வீரர்கள் மட்டும் இல்ல, உலக சிலம்ப வீரர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி கடன் பெற்றவர்களாக இருப்போம்.